நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். ஆதாரம் கேட்டாங்க. அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு காலையில நானும் என் அண்ணனும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ராஜாபுரம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியா யாருன்னு தெரியல, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனா இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. எங்க அப்பாவும் மரியாதையா, எங்க அப்பா வந்து ஊர்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவரா இருக்காரு. ஸோ லைக் நம்ம பொறுப்புல இருக்கோம், நம்ம பொறுப்பா நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக, சரி எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வச்சுதான் நாகரிகமா ட்ரீட் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது நான் எதார்ச்சமா நானும் அண்ணனும் அம்மாவும் கார்ல வரோம். கார்ல வந்து இறங்குறோம். இறங்கிட்டு ராஜாபுரம் பார்க்குறாப்புல, பார்த்துட்டு என்ன தம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்லேருந்து கூப்பிட்டு, என்னண்ணா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி பேசுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போகும்போது இவங்க எப்படி கதையை கொண்டு வராங்கன்னா, உள்ளே இருந்தது நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சி சார்ந்த இந்த ராஜாபுரம் இந்த பொறுக்கிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. இவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து நேற்றுக்கு என்னோட அந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த அந்த ப்ரூஃப் வீடியோவில் என்னோட லேகியத்தை பற்றியும் பேசியிருக்கீங்க. லேகியத்துக்கு நான் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். சார் நான் லைசன்ஸ் கேட்டேன், லைசன்ஸ் இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னோட ஃபோனை எடுக்கிறேன். மொபைல் எடுத்து இங்கே பாருங்கள், நான் ப்ரூஃப் பண்ணுறேன், உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இல்லாமல் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் ஒரு 20 செகண்ட் பேசின ஒரு வீடியோ, அவனோட அந்த லேகியம் விற்கிற வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கையில் ஒரு பேக்கில் அரிவாள் கத்தி, அதை தாண்டி வந்து இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி வந்து நடிக்கிறாப்புல. அந்த வீடியோ நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்களேன், இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணியிருக்கான், வெளியே வந்து உன்னை சும்மா விட மாட்டோம்ல, அதான் அவனோட ஊர் பாஷையில் பேசுகிறான் அந்த பொறுக்கிப்பேன், உன்னோட நீ சாவுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வெட்டருவை வச்சு மிரட்டி பேசி ஊருக்காரங்க வந்தனால கடைசி அடித்து உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வச்சாங்க. லைக் நம்ம நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்ச 2 நாள்ல வெட்டுறது அளவுக்கு வர்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு அட்வொகேட்டா இருந்து நம்மள இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா, ஊர் மக்கள் வந்தனால, என்னோட சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்.